இந்த என்லைட்மெண்ட் நோக்கி பயணம் பண்றவங்க நிறைய கருத்துக்கள் இருக்கு. புலன்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், புலன்களை நம்ம அடக்கி ஆளணும். இது பாசிபிலிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ வாழ்ற இந்த காலங்கள்ல புலன்களை இன்னும் மேலும் சிறப்பா பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சில வழிமுறைகள் ஏதாவது இருந்தா நீங்க கைட் பண்ணுங்க. நீங்க ஆர்டிபிஷியலா உங்க மனச டைலூட் பண்ண வெளியே இருந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அந்த ஆல்கஹால் எல்லாம் எடுத்து என்ன பண்றீங்களோ அதை இந்த 5 புலன்கள்லயே கொண்டு வரலாம். ஓகே, ஆமாங்க. 5 புலன்களே காத்து கிடக்குது. ஓகே, நம்ம தான் அதை பயன்படுத்துறது இல்ல. நீங்க ஒரு பார்வையிலேயே நீங்க என்ன ஆகலாம், என்லைட்டன் ஆகலாம். ஜி, இப்ப நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதுல இந்த புலன்கள் மூலமா தான் டேட்டா உள்வாங்கறத பத்தி ரொம்ப தெளிவா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ அதுல இருந்து நிறைய கேள்விகள்ல சில முக்கியமான கேள்விகள் உங்ககிட்ட கேட்டு அதுல ஒரு தெளிவு பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுல இந்த புலன்களை பத்தி நிறைய விஷயம் டீப்பா சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த புலன்கள் எப்ப இருந்து நமக்கு படைக்கப்பட்டது, இந்த புலன்களுடைய பர்பஸ் என்ன? இந்த புலன்களோட நோக்கமே உங்களுக்கு மீட்டு கொடுப்பதுதான். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும் பொழுது தோன்றின முதல் உயிர் இருக்குல்ல, அந்த முதல் உயிர் கவனம் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்ததோட உச்சபட்ச படைப்பு தான் நம்மளுடைய புலன்கள். ஓகே, நம்ம புலன்கள் என்ன ஆகுதுன்னா, என்ன ஆயிருக்குது அப்படின்னா, தானியங்களை நல்லா அப்படியே இறைச்சி விட்டுட்டா கோழி டக்கு 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 டக்குன்னு கொத்துது இல்ல? ஆமா. அந்த மாதிரி முதல் உயிர் கவனத்தை பயன்படுத்தி டக்கு 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 டக்குன்னு கொத்துனுச்சுல்ல. ஓகே, அந்த கொத்தனதோட பரிணாமத்தோட உச்சம் தான் இப்ப நீங்களும் நானும் மனித இனத்துல பரிணாமிச்சு நம்மளும் 5 புலன்களை வச்சு ஓகே டக்கு 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 விஷயங்கள் அப்படி கொத்தி 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 சாப்பிட்டு. ஓகே, இது எதில் நடக்குது? நம்ம அட்டென்ஷன் மூலம் நடக்குது. மியூட்டேட் ஆகி அப்டேட் ஆகி நெக்ஸ்ட் அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு அடிப்படை தேவை உணர்வுங்கிற கனெக்டிவிட்டியில தேவை உணர்வுங்கிற விஷயம் தான் கனெக்ட் பண்ணுது. புலன்கள் அப்படிங்கிறது உங்களை மீட்பதற்கு தான் இந்த புலன்களே. ஓகே, உங்களை நீங்க சந்திப்பதற்கு ஒரு பிரிட்ஜ் தான் இந்த புலன்களே. ஓகே, அப்ப இந்த புலன்கள் எவ்வளவு தூரம் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பார்வையிலேயே நீங்க என்ன ஆகலாம், என்லைட்டன் ஆகலாம். ஒரு காட்சியிலேயே இல்லை. ஆமாங்க, அவ்வளவு மகத்துவம். ஒரு காட்சி, ஒரே ஒரு காட்சி போதுங்க, ஒரே ஒரு சப்தம் போதுங்க, ஒரே ஒரு சுவை போதுங்க, ஒரே ஒரு நுகர்வு போதுங்க, ஒரே ஒரு மெய் உணர்வு போதுங்க. ஓகே, அந்த இடத்துலயே உங்களுக்கு சால்வேஷன் கிடைச்சிடும். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்து இந்த பிரபஞ்சத்தார் மியூட்டேஷன் அப்டேஷன் தொடர்ச்சியா எத்தனை யுகமா இந்த பரிணாமம் நடந்துகிட்டு இருந்ததோ பர்பஸே அதுதான். ஓகே, அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களுமே நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. நிச்சயமா, பேசிக்கா. ஓகே, இந்த 5 புலன்கள் மட்டும்தானா? இதை தாண்டி நமக்கு தெரியாத புலன்கள் ஏதாவது இருக்கிறதா? இருக்கு. ஓகே, இந்த 5 புலன்களுமே பிசிக்கல். 6வது ஒரு விஷயம் இருக்குது, தட் இஸ் மைண்ட், மனம். ஒரு பேலன்சிங்காக அவங்க என்ன ஆகிறாங்க, இயங்கிட்டு இருக்காங்க. ஓகே, பேலன்சிங்காக அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதுல அடக்கம். நீங்க நினைச்சா அவங்களையும் என்ன பண்ணலாம், சால்வேஷனுக்காக அதே அவங்களையும் ஸ்டில் பண்ணி நிறுத்தி அதுலயும் உங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த டேட்டாவுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்லைங்களா?
இப்ப நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஃபைலை சேவ் பண்றோம்னா அது எம்டியா தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபைல் போய் அதை ஆக்கிரமிச்சுக்குது. அப்போ இந்த மாதிரி டேட்டாக்கெல்லாம், உள்வாங்கின டேட்டாக்கெல்லாம் எந்த இடத்த ஆக்கிரமிக்குது? உங்களை தான் ஆக்கிரமிக்குது. உங்க உண்மைத்தன்மை தான் ஆக்கிரமிக்குது. உங்க ஓகே. நேச்சர் இருக்குல்ல, உங்களுடைய நேச்சர், எஸ். தட் இஸ் பிரபஞ்ச தன்மைங்கிற நேச்சர், அதை தான் ஆக்கிரமிச்சிருக்கு. ஓகே. அப்ப ஒரு புலன் வந்துட்டு ஒரு காட்சியை உள்ள கொண்டுட்டு வர்றாங்கன்னா உங்க உண்மைத்தன்மை மேலதான் அவங்க சேமிச்சு வைக்கிறாங்க. ஓகே. இந்த டேட்டாக்கு எல்லாமே நம்மளுடைய உண்மைத்தன்மையின் மேலதான் அப்படியே படர்ந்து ஆமாங்க ஆமாங்க. அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நம்மளுடைய ட்ரூ நேச்சர் இருக்குல்ல, கரெக்ட். தட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் நம்ம ட்ரூ நேச்சர். இருத்தல் தான் நம்ம ஓகே. ட்ரூ நேச்சர். இந்த இருத்தல்ல மேலதான் இவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க ஜி. ம். அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு தெரியுது. இரண்டாவது, இப்போ நீங்க முதல்ல இருந்து சொன்ன மாதிரி ஒரு பார்வையிலேயே நம்ம வந்து ஒரு என்லைட்டட் ஒரு பர்சனா மாறிட முடியும், ஒரு கேட்கும் சப்தத்திலேயே மாறிட முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம எப்படி இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம்? நம்ம வந்துட்டு அதுக்கு நேர் மாறா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா தெரியல. ஓகே. கரெக்ட். அதாவது ஆஹ், நீங்க வீட்டுல தோசை சுட்டுட்டு இருக்கீங்க, ஓகே. நல்லாதான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தோசை தீயிர வாசம் அடிக்குது. ஓகே. உடனே என்ன பண்றீங்க? ஐயோ, தீயிர வாசம் அடிக்குது, என்ன பண்றதுன்னு அந்த தோசை சட்டிய சுத்தி சுத்தி வரீங்க. ஓகே. என்னடா, ஆனா 100 வருஷம் முடிஞ்சு போயிட்டது. ஓகே. திருப்பி போடக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியல. தெரியல. இப்படிதான் பல பேத்துல எல்லாத்தோடைய வாழ்க்கையும் என்ன ஆகுது? ஒரு சைடு வந்து இன்னொரு சைடு திருப்பி போட தெரியாம ஓகே. இன்கம்ப்ளீட்டாவே போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. நீங்க புலன்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னா, ம். நல்லாதான் இருக்கு. ஆரம்பத்துல ஊத்துற பழம் நல்லாதான் இருக்குது, வேவற பழம் நல்லாதான் இருக்குது, ஓகே. பரவாயில்ல. ஆனா தீஞ்சிருதே. Correct. அப்ப தீஞ்சிருதேங்கிறப்பதான் எங்கேயோ நம்ம தப்பு பண்றோம். ம். எங்கேயோ தப்பு. இது வரமா சாபமா? இந்த வாழ்க்கை வர அப்படி ஒரு கேள்வி வருது. அப்படின்னு ஒரு கேள்வி. தீயறதுனாலதான் கேள்வி வருது. ஓகே. அப்ப பிரபஞ்சம் என்ன முட்டாளா? நம்மள ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. கரெக்ட். தீய விட்டுட்டு இருக்குது, ஆமா. அது என்ன காரணம் அப்படிங்கிறப்ப பிரபஞ்சமே உனக்குள்ளதாயா இருக்குது, நீதாயா தேடணும். தீயுது இல்ல, கரெக்ட். உனக்கு உரைக்கணும் தானே, ஆமா. ஏன்னு கேட்கணும் தானே, கேட்டு கொஞ்சம் உள்ள பயணம் செய்யணும், அல்லது யாரோ ஒரு வழிகாட்டியை தேடணும் தானே. கரெக்ட். எஸ். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு காட்சியை பாக்குறோம், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம கவனம் எங்கேயோ இருக்கு. யாராவது ஒரு விஷயத்த சொல்லி கொண்டிருப்பாங்க, நம்ம கவனத்தை எங்கேயோ வச்சிருக்கிறதுனால இவங்க சொன்னாலும் கூட நமக்கு காதுல விழுகிறது இல்ல. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, கண்கள் தான் உண்மையிலேயே பார்த்து இத ரிசீவ் பண்றாங்களா, இல்ல கவனம் தான் இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்றாங்களா? இப்ப நீங்க ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அந்த காட்சி பிளர் ஆகவும் உங்க சிந்தனை ஓட்டத்துல நீங்க பலமா இருக்கிறீங்கன்னா கவனம் அங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. உங்க செல்ஃப் என்ன பண்ணிருக்காங்க, ப்ரீவியஸ் டேட்டாஸ்ல அவங்க ஆழமா பதிஞ்சதுனால இங்க ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டா கூட அது காதுல விழாது. கரெக்ட். ஆனா காது ரிசீவ் பண்ணிக்கிறதா இருக்கும். ஆமா. நீங்க கணக்குல எடுத்துக்க மாட்டீங்க. தட் இஸ், உங்களுக்கு அது உணர்த்தப்படாது, உங்களுக்கு அது புலப்படாது. பட் காதோட நேச்சர் என்னங்க, அது அது பட்டு அதோட ரிசீவ்ல தான் இருக்கும். கண் என்ன பண்ணுங்க, அதை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கும். கரெக்ட். பட் எங்க பிளர் ஆகுதுன்னா, நீங்க கவனத்தை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எஸ், இந்த இடம் கூட கவனம் வந்துட்டு உங்க தாட் ப்ராசஸ்ல இருக்குதுன்னா கூட அங்கேயும் ஒரு பேலன்சிங்காக சுயம் எடுக்கிற முயற்சி தான் அது. பேலன்சிங்காக சுயம் எடுக்கிற முயற்சி. பேலன்சிங்னா என்ன? தானா உருவாகிற எண்ணம் சுயம் கிட்ட சொல்றாங்க. தானா ஒரு எண்ணம் வர்றாங்க,
தோன்றலில் வராங்க. யாருகிட்ட வராங்க? உங்ககிட்ட வராங்க, இன்னர் செல்ஃப் கிட்ட வராங்க. கரெக்ட். வந்து சொல்றாங்க, நீங்க ஒரு இடத்துல கமிட் ஆயிருக்கீங்க, அது உங்களுக்கு நினைவுபடுத்த தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அட ஆமா தானே அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப முன்னாடி இருக்கிற மரம் பிளர் ஆயிருக்கும். ஆமா, அது தெரியவே அவ்வளவுதான், அது கணக்குலயே எடுத்துக்காது. சைடுல ஒரு பாட்டு பாடிட்டு இருந்திருக்கு, அதுவும் கணக்கு வந்திருக்காது. வந்திருக்காது. திடீர்னு ஒரு காத்தடிக்க அதுக்கு கணக்குல வந்திருக்காது. தெரியாது. எஸ். வாசனை போக அதுவும் கணக்குல வராது. கரெக்ட். அடடா ஆமா தானே, இன்னைக்கு டேட் 20. ஆமா ஆமா கரெக்ட் அப்படின்னு அங்க தானா ஒரு எண்ணம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட ஒரு கடமையின் பொறுப்பின்பால் வந்து நினைவு கூறுதல் நடக்கும் பொழுது சுயம் அங்க டைரக்டா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. சுயம் டைரக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுதும் டேட்டாவை தானே பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்ட். வந்ததும் டேட்டா, நீங்க இன்னர் செல்ஃப்னு ஒரு வேர்டு சொல்லிட்டு மீண்டும் அந்த டேட்டாவை தானே சொல்றீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சுயம் டேட்டாவை பயன்படுத்தி தான் ஒரு டேட்டா கிட்ட பேச முடியும். ஒரு டேட்டா வருதுன்னா அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல தான் அவங்க பேச முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புலன்களின் மூலம் எந்த லாங்குவேஜ் உள்ள வந்ததோ, இந்த 5 புலன்களின் மூலம் எந்த லாங்குவேஜ் என்ன உள்ள வந்ததோ, புலன்களை பொறுத்தவரை 5 லாங்குவேஜ். பார்த்தல் ஒரு லாங்குவேஜ், கேட்டல் ஒரு லாங்குவேஜ், நுகர்தல் ஒரு லாங்குவேஜ், சுவை ஒரு லாங்குவேஜ், இவங்களுக்கு 5 லாங்குவேஜ். இந்த 5 லாங்குவேஜ் தான் அங்க பதில் சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற லாங்குவேஜ் தான் தமிழ், ஆங்கிலம்னு ஓசைய சப்தத்தை அடிப்படையா வச்சது. ஆமா. சுயத்துக்கு வந்துட்டு 5 லாங்குவேஜ் உள்ள, அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் தானே, லாங்குவேஜ்ங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் தானே. கரெக்ட் தான். இந்த கவனம்ங்கிற விஷயத்த காட்ட முடியுமா? எங்க கவனம் இருக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கும் நம்ம அழகா பதில் சொல்லலாம். வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன்? இப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் 2 இருக்கு. ஆமா. ஆப்ஜெக்ட் நீங்க கவனத்தை பயன்படுத்தி பாக்குறீங்க. எஸ். அப்ப 3 விஷயம் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், கவனம். 3. இப்ப ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சொல்லிடலாம். ஆமா. கவனம் எங்க இருக்கு? கவனம் எனக்கு ஏதாச்சும் ஒரு குறியீட்டுல சொல்லுங்க. ஓகே. எனக்கு ஒரு குறியீடு காமிங்க அப்படிங்கிறப்ப பகத்தர் என்ன சொல்றாரு? இந்த கேப் தாங்க கவனம் அப்படிங்கிறாரு. ஓகே. இந்த கேப் கவனம்னா புரியலையே. அட்டென்ஷன் வந்துட்டு டைரக்டா செல்ஃப் கிட்ட அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. இந்த கேப்புங்கிறது கேப்பும் டைரக்டா அட்டாச் தான் ஆயிருக்குது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அது கேப்ல இருக்கிறதா தான் அர்த்தம். சரி, அப்படின்னா நான் கண்களை திறந்து இரவுல பார்க்கும் பொழுது கோடான கோடி ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்டார்லாம் கூட தெரியுது. அது எப்படி? அதுவும் கேப்ல தான் இருக்கு. கரெக்ட். சரி, அப்படியே நான் எனக்குள்ள பாக்குறேன், எனக்கு உள்ள சுவாசம் நடக்கிறது எனக்கு தெரியுது, என்னோட தொண்டையில சப்தம் வர்றது எனக்கு ஒரு கேக்குது, எனக்கு வலிக்கிறதெல்லாம் தெரியுது பாடியில. இதெல்லாம் கேப்னு சொல்லிட்டு இப்ப இந்த உடல், என் உடலுக்குள்ளயும் அது எனக்கு தெரியுதுன்னு கேட்டா இங்கதான் பகத்தர் சொல்றாரு, நீயே கேப் கூட தான் இருக்க. கரெக்ட். என்கிட்ட இருக்கிற எம்டினஸே கரெக்ட் பேஸ்ட் ஆன் த அட்டென்ஷன். இந்த கேப் தான் அட்டென்ஷன் வந்துச்சுன்னா நீயே அந்த கேப் கூட தான் இருக்கிற. அட்டென்ஷன் உனக்குள்ள இருக்குது இல்ல, நீதான் அட்டென்ஷனுக்குள்ள இருக்கிற. ஒரே ஒரு ரைட்ஸ் என்னன்னா சுயம் வந்துட்டு டைரக்டா எடுத்து பயன்படுத்துற உரிமையை பெற்றிருக்காங்க. ஓகே. டைரக்டா எடுத்து பயன்படுத்துற அந்த ரைட்ஸ், அந்த உரிமையை பெற்றிருக்காங்க. ஓகே. அதனாலதான் ஒரு சில வீடியோக்கள்ல காணொலிகள்ல ஆழமா சொல்லியிருப்பேன், உங்க முதல் வழிகாட்டியே யுவர் அட்டென்ஷன் அப்படின்னு. ஆமா, கவனம் தான் நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லிருக்கீங்க. ஏன்னா அவங்க தான் மியூட்டேட் ஆகி உங்களை இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் உயிரிலிருந்து இவ்வளவு விஷயங்களா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த என்லைட்மெண்ட் நோக்கி பயணம் பண்றவங்க நிறைய கருத்துக்கள் இருக்கு. புலன்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், புலன்களை நம்ம அடக்கி ஆளணும். இது பாசிபிலிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம கண்ணை திறந்த உடனே காட்சிகள் தெரியுறாங்க, புலன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயமே நமக்கு மறந்து போயிருது. அதாவது பாட்டு கேட்கும் பொழுது இந்த காதல் தான் கேட்கிறோம் அப்படிங்கிற உணர்வு மறந்துடுறோம்.
ஆனா பாட்டு கேக்குது. ம். இப்படி நமக்கு அது தெரியறதுக்கு முன்னாடியே அந்த புலன்கள் மூலமா கன்சியூம் பண்ற அந்த விஷயங்கள் தானே நமக்கு தெரியுது. அப்ப புலன்களை அடக்க முடியுமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதாவது அழகான கேள்வி. அப்சர்வர் ஓகே. யாரு? கவனிப்பவர். நீங்க தான் கவனிப்பவர். ஆமா. கவனிக்கப்படுபவர், கவனிக்கப்படுவது. ரெண்டு விஷயம் இருக்கு. கரெக்ட். ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு ஒன்னா மாறணும். இந்த கவனிக்கப்படுபவர் கவனிக்கப்படுவதை என்ஜாய் பண்றாரு. அப்சர்வர் என்ஜாய் பண்றாரு. கரெக்ட். ஏன்பா சேம்பல் மட்டும் பாக்குற? 100 மடங்கு வேணுமா? எப்படி 100 டைம்ஸ் வேணுமா? அப்படியே கொஞ்சம் ஊடுருவுங்குது. இவ்வளவுதான் செய்தி. அந்த இடத்துல இவ்வளவுதான் செய்தி. ஓகே. ஒரு காட்சியை பார்த்துட்டு ஏன்பா 0.01% டேஸ்டோட போற? 100% வெயிட்டிங். அதுக்குள்ளேயே அங்கேயே 100 கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணி பாரு. அவ்வளவுதான். பெனட்ரேட் பண்ணிட்டுனா ஒன்லி அப்சர்வர். அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா ஜி? இப்ப புலன்கள் 5 புலன்கள் இருக்கு. இந்த 5 புலன்களையும் முழுமையா நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஒரு 0.01% மட்டும் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. இன்னொரு விஷயம், நீங்க கேட்டதுல இன்னொரு பதிலும் இருக்கு. அதாவது கொதிக்கிற அந்த தண்ணிய ஆஃப் பண்ணணும்னா எரியறத உருவணும். ஆமா, கரெக்ட். ஓகே, கரெக்ட். எஸ். இப்ப இந்த 5 புலன்களை என்ன செஞ்சா இவங்களை அந்த அப்சர்வர்ங்கிற தன்மை கொண்டு போக முடியும்? அந்த விட்னஸிங் தன்மைக்கோ அந்த செல்ஃப் அப்படிங்கிற அந்த தன்மைய முழுமையா பிரபஞ்ச தன்மை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அடிப்படையில கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல. கரெக்ட். கொதிப்புக்கு யாரு காரணம்? எரியிற நெருப்பு தான் காரணம். அந்த ஓகே. அந்த கொல்லிக்கட்டையை உருவிட்டா சப்புன்னு போயிரு கீழே. ஆமா, தண்ணி கொதிக்காது. இந்த மார்க்கத்துலயும் ஒரு தேடல் இருக்குது. ஓகே. ஒரு தேடல், ஒரு டைப் ஆஃப் தேடல். இன்னொரு டைப் ஆஃப் தேடல் என்ன சொல்லுது? அங்கேயே திளைச்சு கடை. ஓகே. இப்ப நீங்க முதல் சொன்ன அந்த கொல்லிக்கட்டை உருவற வேலைதான் இந்த புலன்களை அடக்குதல் எல்லாமே. புலன்களை அடக்குதல்ங்கிறது கொல்லிக்கட்டை உருவது. ஓகே. 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 இன்னொரு டைப் எப்படி? இன்னொரு மெத்தட் திளைத்தல்னு பகத்தர் சொல்றாரு. திளைத்தல். ஓகே. திளைத்தல் அப்படின்னா தன்னைய முழுமையாக ஆப்ஜெக்ட் ஒப்படைச்சிட்டு அப்படியே நம்ம கிட்ட கொண்டு வந்து 0 பண்ணிடுது. ஓகே. அதாவது அந்த 0.01% உள்ள பூந்து அப்படியே 100% கொண்டு போயிருது. ஓகே. அப்ப நம்ம புலன்களை 0.01% தான் நம்ம பயன்படுத்துறோம். அதுல ஒரு முழுமை இல்லை, நிறைவில்லை. இந்த திளைத்தல் மூலமாக முழுமையாக நம்ம பயன்படுத்துறோம் அதை. அருமை. திளைத்தலை ஆழப்படுத்துறோம். ஓகே. இவங்க பாக்குற திளைத்தல் அப்படிங்கிறது நானும் சாப்பிடுறேன், ரசிச்சு தான் சாப்பிடுறேன். ஆமா, எனக்கு டேஸ்ட் தெரியுது. என்ஜாய் பண்ணேன், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றேன், அப்படி பண்றேன், இப்ப ஏன்னா எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனா நீங்க கடந்துதான் போயிட்டு இருக்கீங்க. காரணம், ஒரே ஒரு சுவையிலேயே நீங்க என்ன ஆகலாம்? என்லைட்டன் ஆகலாம். ஒரே ஒரு நறுமணத்திலே என்லைட்டன் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 100% வச்சிருக்காங்க. 100% உள்ள போந்துட்டீங்கன்னா அவங்க இன்னொரு 100% வச்சிருக்காங்க. ஓகே. அங்க எங்க என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் அவ்வளவு அபிரதமா இருக்கும். நீங்க வேற அலைவரிசையில் இருப்பீங்க. ஜி, இது ஒரு புது விதமான ஒரு அப்ரோச்சா இருக்கு ஜி. எல்லாருமே புலன்களை அடக்கணும், மனதை அடக்கணும் இப்படியே சொல்லி கொண்டிருக்காங்க. பட் நீங்க வேறொரு டைமென்ஷன்ல இப்படியும் நீங்க அணுகலாம் அப்படின்னு ஒரு. நிச்சயமா நீங்க உங்களுக்கு சுவை அப்படின்னு ஒரு விஷயமும், வாசனை அப்படிங்கிற விஷயமும், இனிமை அப்படிங்கிற விஷயமும், பாடல் கேட்கும் பொழுது இனிமையா இருக்குங்கிற விஷயமும், அடுத்தது காட்சி, கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிற விஷயமும், தொடுபடு மெய்யுணர்வு, இதெல்லாம்
ஏன் கொடுக்கணும்? ஆமா, எதுக்கு கொடுக்கணும்? அது ஒரு கேள்வி வருது. ஏன் இப்ப கொடுக்கணும்? புலன்களை அடக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லும் பொழுது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அதுல கேள்வி வருது. வந்துட்டு பாலுணர்வையும் கூட சேர்த்திக்கங்க. ம் ஏன் கொடுக்கணும்? ம் என்ன காரணம் கொடுக்கணும் ம் அப்படின்னா, இதுலயே ஒன்ஸ் இதுலயே ஊடுருவினா அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும். ம் அது பூரணத்துவத்துக்கே வழிகாட்டியா நுழைவாயிலா இருக்கும். அங்கேயும் நம்மளோட உண்மைத்தன்மைய, இருப்புத்தன்மைய சந்திக்க முடியும். நிச்சயமா அங்கேயே என்லைட்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு பிரகாசமா. ஏன் அப்புறம் வைக்கணும்? நான் சொல்றது ஆமா, ஏன் வைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த புலன்கள் எதுக்கு டிசைன் ஆயிருக்கணும், மியூட்டேட் ஆயிருக்கணும்? ம் என்ன, வாட் இஸ் த பர்பஸ்? கரெக்ட். ஒண்ணு சாப்பாடு போடாம அவனை நீர்த்து போக வைக்கணும். ஓகே. இன்னொன்னு சாப்பாட திருப்தியா போட்டு நீர்த்து போக வைக்கலாம். ஆமா. இப்ப இந்த திளைத்தல் அப்படிங்கிறது ரெண்டாவது வகை, ரெண்டாவது வகை புதிய அணுகுமுறை. பகுத்தர் வந்து 2 பயிற்சியுமே வச்சிருக்கிறாரு. ஓகே, இதுக்கு தனி ஸ்பெஷலா ஒரு பயிற்சி. ஆமா, இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஓகே, நம்ம கான்சியோ கிராசின்னு எப்ப வந்துட்டோமோ, ஓகே, அதாவது மனதடிமைத்தனத்திலிருந்து உணர்வு தளமாக மாறுவது, தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஒரு விஷயத்தை நம்ம டிக்ளேர் பண்ணும் பொழுது, இன்றைய உலகம் ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல எதையோ பறிகொடுத்து ஏதோ ஒரு சூனியத்துக்கு இவங்க அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. ஒரு பிம்பம் இருந்துகிட்டு இருக்கிற சூழல்ல தான் நீங்க இருக்கிற இடத்துலயே உங்க புலன்களை வச்சே நீங்க என்ன பண்ணலாம், உங்க தன்மைக்கு அதுவும் புலன்களை வந்து முழுமையாக பயன்படுத்தி முழுமையாக போய் அப்படி சொல்றீங்க. இந்த வார்த்தையே புதுசா இருக்கு. இந்த வார்த்தை திளைத்தலுக்கு சரியான ஒரு மீனிங் ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா, ஓகே, இன்டெல்ஜிங். ஓகே, இன் ப்ளஷர் இன்டெல்ஜிங் இன் ப்ளஷர். ஓகே, இல்ல எக்ஸ்டசி அப்படி. அதாவது மெஸ்மரைசிங் மூவ்மெண்ட் அப்படி சொல்லலாம். ஓகே, ஷோக்கிங் இன் ஃபுல் என்ஜாய்மெண்ட் அப்படி சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகளை ஆங்கிலத்துல சொல்லலாங்க. தமிழ்ல வந்து அதுக்கு திளைத்தல் அப்படிங்கிற நீங்க பெயர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, திளைத்தல். எல்லா புலன்களை வச்சு எந்த இடத்துல எல்லாம் திளைக்க முடியுமோ திளைக்கலாம். ஓகே, ஓகே. அப்போ ஜென்ரலா இந்த திளைச்சு இந்த புலன்கள் மூலமாவே நம்ம திளைச்சு நம்ம என்லைட்மெண்ட் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப ஜென்ரலா நம்ம ஆடியன்ஸுக்காக இந்த நம்முடைய புலன்களை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா நீங்க சொல்லுங்க. புலன்களை சிறப்பாக பயன்படுத்த. ஆமா, இப்போ வாழ்ற இந்த காலங்கள்ல புலன்களை இன்னும் மேலும் சிறப்பா பயன்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு சில வழிமுறைகள் ஏதாவது இருந்தா நீங்க கைட் பண்ணுங்க. என்னன்னா, மனசை முழுமையா பயன்படுத்தணும். எப்படி ஜி? உங்களுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்காரு. ஓகே, அவருக்கு நீங்க என்னென்னலாம் செஞ்சா அவர்கிட்ட நீங்க மேக்ஸிமம் ஈல்ட் எடுக்க முடியும். வேலைக்காரன் என்ன கேக்குறானோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுங்கிறேன், பகத்தர் கொடுங்க அப்படிங்கிறேன். ஓகே, பசி, தாகம், தூக்கம், தாம்பத்தியம் கொடுத்துருங்க. கேக்குறப்பெல்லாம் பசி, தாகம், தூக்கம், தாம்பத்தியம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பசி, தாகம், தூக்கம், ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்ங்கிற இடத்துல உடல் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்குதோ அந்த அளவுக்கு மனமும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுங்க. ஓகே, தட் இஸ் என்னங்க மனம் அப்படிங்கறது என்ன அவருக்கு ரெஸ்ட் என்ன அர்த்தம், எப்படி கொடுக்கணுங்க? அவருக்கு நார்மலா வந்து தூங்கும் போது அவர் இருக்கிறது தெரியுது இல்ல, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாமா? ஆனா நம்ம முழிச்சிருக்கும் போது அவர் தானே ஆக்ட் பண்றாரு. இல்ல, அவரை செம்மைப்படுத்தணும்னா அவர் வந்துட்டு ஒரு நிமிடத்துக்கு 30 எண்ணத்தை உங்ககிட்ட உருவாக்குறாருன்னா 30 எண்ணத்தை உருவாக்குறாரு ஒரு நிமிடத்துக்கு அப்படின்னா நீங்க அதை 15ஆ குறைச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஈல்ட் எடுக்கலாம். ஓகே, ஓகே, கரெக்ட். அப்ப 10ஆ குறைச்சிங்கன்னா இன்னும் பெட்டர் ஈல்ட் எடுக்கலாம். ஆமா ஆமா, 1 அப்படிங்கும் போது பெஸ்டான ஒரு ஈல்ட் எடுக்கலாம். 1க்கெல்லாம் கொண்டு போவாதீங்க. ஓகே, ஈல்டு கொடுக்க மாட்டாரு. ஓகே,
இல்ல நம்ம மனச ஒரே விஷயத்துக்கு இல்லைங்க, ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க என்லைட்டன் பக்கம் வரீங்க. ஓ, அங்க வந்துடுறோம். ஓகே ஓகே. ஏன்னா அவர் தொலைக்கிற வேலை தானே பாக்குறாரு. ஆமா 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 உங்களை தொலைக்கிற வேலைதான். அப்ப அவர் என்ன பண்ணணும், ஃபைல் எடுத்து எடுத்து கொடுத்தாதான் நீங்க நல்லா கொண்டு போக முடியும். ஆமா ஆமா ஏன்னா ஒரே நேரத்துல நிறைய ஃபைல கொடுக்கறதுனாலதான் பிரச்சனையே வருது. ஆமா ஆமா அந்த நிறைய ஃபைல ஹேண்டில் பண்ண முடியாததான் என்ன ஆகுது, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, இதுவும் ஃபைல் தான். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ ஃபைல் தான். கரெக்ட். அப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அதுவும் ஃபைல் தான். அதுவும் ஃபைல் தான். இந்த ஃபைலெல்லாம் இந்த ஃபைலெல்லாம் வந்துச்சுன்னா அப்ப கேட்கும் பொழுது கேட்ட ஃபைல மட்டும் எடுத்து தந்தா போதும். தந்தா போதும். அப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும். அதுக்கு தான் என்ன, அவருக்கு தகுந்த மாதிரி கொடுக்க. அதுதான் சொல்லுவேன். நீங்க சில பேர் எனக்கு தியானம் பண்ண உடனே நான் ஃப்ரெஷ்ஷா வேலை பார்ப்பேன் செய்வாங்க. தியானம் பண்ணி இருந்துச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன், இதா இருப்பேன் அப்படின்னா அதுதான் நடக்குது. ஒரு நிமிடத்துக்கு 30 எண்ணம் உருவாகிற இடத்துல 15 எண்ணமோ 10 எண்ணமோ உருவாகும், குறைஞ்சிருது. அதனால ஒரு எதிர்மறை எல்லாம் வராது, இல்லாது வராது. கரெக்ட். கொஞ்சம் இதா இருக்கும். அப்புறம் மீண்டும் வந்துரும். மீண்டும் வந்து ஆமா, திரும்ப நாட்கள் மீண்டும் தியானத்துக்கு திரும்ப வந்துருவாரு. மீண்டும் அவர் வரணும். இது வந்துட்டுங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா மைண்ட பயன்படுத்துற டெக்னிக்ஸ். ஓகே, இதனால நம்ம எப்படி புலன்களை பெட்டரா பயன்படுத்த முடியும்? அதான் சொல்றேன். அத குறைவான நேரத்தை அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செட்டரேட் ஆக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், வேலை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வேலை பார்க்கலாம். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு பேக்கப் கிடைக்கும். அப்புறம் மீண்டும் போய் அவரு சாந்தப்படுத்தணும், உட்கார வைக்கணும். ஆமாங்க, அதுக்குதான் இயற்கையாவே தூக்கம்னு ஒரு விஷயம் பிரபஞ்சம் அமைஞ்சிருக்கு. பட் அதையும் தாண்டி நமக்கு தேவை இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் செய்யணுங்க. கரெக்ட் கரெக்ட். அப்போ புலன்களை பத்தி ரொம்ப டீப்பா நம்ம பேசியிருக்கோம் ஜி. இதுல நீங்க திளைத்தல் பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த திளைத்தல் பயிற்சியை பத்தி ஒரு வார்த்தைகள் ஏதாவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. அதாவது திளைத்தல் அப்படிங்கிற இந்த வார்த்தையில என்ன இருக்கு அப்படின்னா, உங்களை முழுமையடைய செய்வதற்கு உண்டான ஒரு திறவுகோல் இருக்கு. ஓகே. நான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு 25 வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு அழகான ஒரு ஃப்ரூட்டை பார்த்தோம்னா, இந்த ஃப்ரூட்டோ நம்ம அப்படியே பிரபஞ்சமா மாறிட மாட்டோமான்னு ஒரு எண்ணம் வரும் எனக்குள்ள. அப்ப ஏன்னா இவ்வளவு சுவையா இருக்கே, சுவையா இருக்கு, இதுக்கு மேல என்ன இருக்கு, அதுதான் இதுக்கு மேல என்ன இருக்குது, இதுதான் பேஸ். ஒண்ணு இல்ல அப்படின்னு வந்துட்டீங்கன்னா ஒண்ணு இல்லதான். ஓகே, அதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வாய்ப்பே அதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆர்டிபிஷியலா உங்க மனச டைலூட் பண்ண வெளியே இருந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அந்த ஆல்கஹால் எல்லாம் எடுத்து என்ன பண்றீங்களோ அதை இந்த 5 புலன்கள்லயே கொண்டு வரலாம். ஓகே. ஆமாங்க ஆமாங்க ஆமா, 5 புலன்களே காத்து கிடக்குது. ஓகே, நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல. ரொம்ப அற்புதம் ஜி, இது ஒரு வித்தியாசமான ஒரு. ஆமாங்க, வித்தவுட் எந்த பிளேவரே அங்க இல்லைன்னா கூட அற்புதமான நறுமணம் உங்களை அப்படியே தாங்கும். என்னங்க இது ஒண்ணுமே இல்லையே, எம்டி வெறும் இடத்துல இருக்கேன், என்னங்க இப்படி ஒரு, அது எந்த மனத்துக்குமே ஈக்குவல் ஆள் இல்லாத ஒரு நறுமணம் எனக்கு அப்படியே தவழுதேங்கிற சூழல் கொண்டு விடும். எப்படி சாத்தியம்? கரெக்ட். ஒரு அமிர்தத்தோட ஒரு சுவையான ஒரு சுவையை நாக்குல இருந்து சுரக்குதே, இது எப்படிங்க வரும்? ஆமா, அதாவது நான் மயங்கி எல்லாம் கிடைக்கலைங்க, இருக்கிறேங்க. கரெக்ட். இருத்தலா இருக்கிறேங்க, எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வருதுங்கன்னா இதை எந்த ட்ரக் கொடுக்கும், எந்த ஆல்கஹால் கொடுக்கும்? கண்டிப்பா அதை விட கோடி மடங்குல அது பெட்ரு. கரெக்ட். நான் உட்கார்ந்து இல்லைங்க, பறக்கிறேங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? கரெக்ட். எந்த ஒரு இன்டியூஷன் இல்ல வெளியில இருந்து. இதுதான் அறிவியலாளர்கள் படம் பிடிக்கிறாங்க. என்ன படம் பிடிக்கிறாங்க, அப்படி ஒரு யுஃபோரியா ஸ்டேஜ் வந்துச்சுன்னா, மிதக்கும் தன்மை வந்துச்சுன்னா உடனே அவங்களுக்குள்ள என்னென்ன சுரக்குது, அவங்களுடைய பிசியாலஜி கண்டிஷன் என்ன இருக்கு, மெட்டபாலிசம் என்ன சொல்லுது, பிளட்ல என்னென்ன இதெல்லாம் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இந்த என்சைம் அதிகமா சுரந்தா இந்த ஸ்டேஜுக்கு போலாம், இந்த என்சைம் அதிகமா, அந்த என்சைம் எப்படி ஆர்டிபிஷியலா உருவாக்கலாம், இப்படி அதை எடுத்து இன்டேக்கா கொடுத்துறாங்க. இப்படி போறாங்க அவங்க. ஆஹா, சோ இந்த மாதிரி ட்ரக், இந்த ஆல்கஹால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எப்படி உருவானதுக்குன்னு இதுதான் ஸ்டோரியாப்பா. ஆமாங்க ஆமாங்க, ஏன்னா ஒரு பிளான்டோட நேச்சர் இருக்கு இல்லைங்க. கரெக்ட். இந்த பிளான்டோட நேச்சர்லயே அது இந்த தன்மையோட இருக்குதுன்னு சொல்லிடலாங்க. ஓகே.
இப்போ தொட்டாஞ்சினிங்கன்னு ஒரு பிளான்ட், ஆமா அது தொட்டா சுருங்குது. ஆமா. அதே மாதிரி அத அத ஒரு 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 ஃபார்மேஷன் நீங்க இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் சுருங்குவீங்க. ஓ, ஓகே. என்ன அர்த்தம்? அந்த மனசை டைலூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள இருக்குதுங்கிறத அது இருக்குதுன்னு. symbolic ஆ சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் கடந்துதான் நீ வந்திருக்கிற அப்படிங்கிறது அதுல மீனிங். ஓகே ஓகே எல்லாம் நீயும் கடந்திருக்கிற. ஓகே. கடந்து உச்சபட்சமான ஒரு பரிமாணத்துலதான் நம்ம இப்ப இருக்கோம். இருக்கிறீங்க. ஆமாங்க. உங்களை சோ அதனாலதான் நீங்க உங்களை மாதிரி உணர்வாளர்கள் எல்லாமே என்ன சொல்றீங்க அப்படின்னா, இருக்கிற இந்த இந்த உண்மை. இந்த நொடிதான் மிகப்பெரிய உண்மை. ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்றீங்க திரும்ப திரும்ப. ஓகே நிச்சயமா. ஜி. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம புலன்கள் பத்தி கொஞ்சம் டீப்பா ஆழமா நம்ம பேசியிருக்கோம் ஜி. இது சார்ந்த நிறைய கருத்துக்கள் இன்னும் பேச நிறைய கேள்விகள் இருக்கு. மீண்டும் இன்னொரு நேரலையில திரும்பவும் சந்திக்கலாம் ஜி. மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ.